ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஆண்டவர் இயேசுவை ஆராதனை செய்ய இந்த பூலோகத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதற்காக நான் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்ப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழக்கமாக கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க வருகிறவர்கள் வராமல் இருக்கும்போது மனசுக்குள்ள கொஞ்சம் என்னதான் வருது என் ஆடு எங்கே போயிட்டார் காணாமல் போயிட்டார். ஒரு ஆடு காணாமல் போனாலும் மெய்ப்பனுக்கு ஆடுகளுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா அந்த ஆட்டுக்குள்ள தீவனமும் சேர்த்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆடெல்லாம் கவலைப்படாது. சோதரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் சொன்னாங்க, ஏன்னா உங்கள் ஆடு போய் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. எங்கள் ஆடு போய் எங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா? அவர் பாஸ்டர் சொன்னார், உங்கள் ஆடு போய் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. என்ன அப்படின்னா அவங்க வேற ஒரு சபையில போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு சொன்னார், அப்படி மேய்ஞ்சி இன்னைக்கு அது காட்டிலே போயிட்டு வந்த ஆடு. அந்த ஆடு இப்போ இங்கே வர்றதும் இல்லைங்க, இல்லாமல் இல்லை. இங்கே வந்துக்கிட்டு இருக்கும்போதே வேற இடத்துல போய் மேய்ஞ்சுது. ஒரு நாள் மேய்ஞ்சுது, 2 நாள் மேய்ஞ்சுது. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த மேய்ச்சல் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிட்டுன்னு நினைக்கேன். எனவே அந்த ஆடு திரும்ப அங்கேயே போயிட்டு தேவன் தெரிந்து கொண்டதான ஜனங்களை மட்டும் திருச்சபையில் நிறுத்துவார். தேவன் தெரிந்து கொள்ளாத ஜனங்கள் எல்லாம் அந்தந்த நாட்களில் பெயர்வாங்க. வேதம் சொல்கிறது, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். எத்தனை பேர் ஆண்டவராகிய பிதா கொண்டு நட்டிருக்கிறாரோ தெரியாது, காலத்தில் தெரியும். நாட்கள் கடந்து போகும்போது எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க. ஆனால் சிலரெல்லாம் அவர்கள் இந்த சபையில் இருப்பது இந்த திருச்சபையில் உள்ளதான எல்லாருக்கும் கேடு என்று சொல்லி ஆண்டவரே அந்தந்த நாட்களில் என்ன செய்கிறார், வெளியே கொண்டு போயிறார். அவர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மோடு சேர்ந்து ஆராதனை பண்ணுவாங்க, நம்மோடு சேர்ந்து மகிமைப்படுத்துவாங்க, நம்மோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. நேரம் வரும்போது வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி யூதாஸ் தனக்கென்று நியமித்திருக்கிறதான இடத்திற்கு சென்றது மாதிரி அநேகர் என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. போனவர்களை குறித்து நாம் அதிக சங்கடப்படாமல் இருக்கிறதான ஜனங்கள் ஆன்மீகத்தில் என்ன செய்யணும். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் என்ன செய்வாங்க செழித்திருப்பாங்க. தேவனுடைய ஆலயத்தில் செழித்திருக்கிறதான ஜனங்கள் வேதம் சொல்கிறபடி நீதிமான் பனையை போல என்ன செய்வான், செழித்திருப்பான். பனை உயரமானது, பனை நீண்ட நாட்கள் இருக்கக்கூடியது, அதற்கு வருடங்கள் கிடையாது. அது பல்லாண்டுகள் இருக்கக்கூடியதான ஒரு விருட்சம். அதை போல ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்மை திருச்சபையில் என்ன செய்வாராக, நிலை நிறுத்துவாராக. புதிதாக கொண்டு 2 பேர் வந்திருக்கிறீங்க. தேங்காய் பட்டணம் மார்த்தாண்டோங்கிறது வந்திருக்கிற சகோதர சகோதரிகளெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு சேர்ந்து ஆராதிக்கும் ஒரு வாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆராதனை என்பது தேவன் அசைப்படுகிறதான ஒரு நேரம். எல்லா நேரங்களிலும் இந்த அசைப்படுதல் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில நேரங்களிலே தான் ஆண்டவர் வல்லமையாக தினசரி இறங்குகிறார். வேதத்திலே பார்க்கிறோம், 18 வருஷமாக ஒரு கூனி தேவனுடைய ஆலயத்திற்கு போய்கொண்டே தான் இருந்தால் ஒரு நாள் தான் ஆண்டவர் அவளை என்ன செய்தார், சந்தித்தார். அதே போல தேவனுடைய திருச்சபையில் நாம் எத்தனையோ நாட்கள் வந்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களிலே ஆராதனை மகிமையாக இருக்கிறது. சில நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, மகிமையாக இருக்கிறது. வருகிறதான ஜனங்கள், வராத ஜனங்களுக்கு நீங்கள் இந்த திருச்சபையில் ஆண்டவர் செயல்பட்டதான விதங்களை நீங்கள்
அவரிடத்துல எடுத்து சொல்வீர்கள் என்றால், ஆராதனை மிஸ் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஆராதனை மிஸ் பண்ணுவதற்கு அவர்களுக்கு மனமே இருக்காது. ஆவிக்குரிய ஜனங்களுக்கு ஆராதனை மிஸ் பண்ணுவதற்கு என்ன இருக்காது? மனமே இருக்காது. ஏனென்றால் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை எவ்வளவு ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு காலமெல்லாம் புதைத்தாலும் போதாது. என்றாலும் வாரத்தில் ஒரு நாள் அந்த கர்த்தருடைய நாளிலே தேவ சன்னிதானத்திலே நம்மை மறந்து, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது என்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆடுகளாகிய நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது தான் யாருக்கு சந்தோஷம்? மெய்ப்பனாகிய எங்களுக்கு சந்தோஷம். பிரதான மெய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசு எப்படி நம் நினைவாக இருக்கிறாரோ அதே போல திருச்சபையை நடத்தும் மெய்ப்பர் பொறுப்பை கொடுத்திருக்கிறதான நான், நீங்கள் இனந்தாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷத்தோடு இருக்கணும், விடுதலையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம், ரொம்ப விரும்புகிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். எனவே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு வந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணுமோ, ஆலோசனை சொல்ல வேண்டுமோ, இதற்காக நாங்கள் தீவிரப்படுகிறோம். எங்களுடைய வாஞ்சையை பார்த்து ஆண்டவர் அனைவருடைய வாழ்க்கையில் நன்மையும் செய்து கொண்டு வருகிறார். இன்னும் வரப்போகிற நாட்களில் அதிக மேன்மையான ஆசீர்வாதங்கள் இந்த திருச்சபையில் வருகிறதான ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த மேடையில் பிரசங்கத்தை பண்ணுகிறதான ஊழியக்காரர்கள் பேசினாலும் வாக்குத்தத்தங்களை எல்லாம் வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் முன்னாடி இருக்கிறதான நானும் தான். வேதாகமத்தில் நிறைய வாக்குத்தத்த வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஊழியக்காரர்களும் ஸ்டேஜில் நிற்கும் போது இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை அள்ளி தாராளமாக வீசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வீசுகிறதான இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதில்லை, நடைபெறுகிறது இல்லை. இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட உடனே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். இது எனக்கு தான், யாருக்கோ இருந்தாலும் இவர்கள் நம்புகிறார்கள், இது எனக்கு தான் என்று சொல்லி நம்பிக்கொண்டு கடந்து போகிறார்கள். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு கூட்டங்களிலும் கடந்து போகிறார்கள். ஒவ்வொரு கூட்டங்களில் வருகிறதான ஊழியக்காரங்க வாக்குத்தத்தங்களை மாறி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெறாதவர்களாகவே அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்கிறது. இந்த வேதம் சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தை அநேகருக்கு தெரியும். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளுடைய அப்பம் நாய்க்குட்டிகளுக்கு கிடையாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சுதந்திரமாகும். அப்படி பிள்ளைகள் என்பதான அத்தாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் மிக அதிகமாக விரும்புகிறார். இதை குறித்து நாம் ஒரு சில வசனங்களை வேதத்தின் வழியாக நாம் சிந்திக்கலாம். வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி அப்போஸ்தலர் 1:5 தானா? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். வேதத்திலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்கிறதால 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாடை தொடர்ந்து புதிய ஏற்பாடு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்டதான வருடங்கள் நீண்ட நாட்கள். சுமார் 400 வருடம் இந்த பூமியில் உள்ளதான ஜனங்களோடு ஆண்டவர் விசேஷித்த விதமாக இடைபடாத ஒரு காலம்
இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்டதான சுமார் 400 வருடங்கள். 400 வருடங்கள் என்பது அது மிக நீண்ட நாட்கள். 3-4 தலைமுறை ஆகிறது. அந்த அத்தனை தலைமுறைகளிலேயும் ஆண்டவர் மனிதனோடு பேசவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 400 வருடங்களுக்கு பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக பிறந்து அந்த பிதாவினுடைய சித்தத்தையும் பிதாவினுடைய வார்த்தைகளையும் ஜனங்களுக்கு போதிக்கிறார். வேதாகமத்திலே காலங்கள் பல காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது காலம் கீழ்ப்படியாமையின் காலம், இரண்டாவது காலம் மனசாட்சியின் காலம், மூன்றாவது காலம் நியாயப்பிரமாண காலம், நான்காவது காலம் நியாயாதிபதிகளுடைய காலம், ஐந்தாவது காலம் தீர்க்கதரிசிகளுடைய காலம், அடுத்த 6வது காலம் கிருபையின் காலம், அதற்கு அடுத்தபடியாக உலக முடிவினுடைய காலம். இத்தனை காலங்களும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா காலங்களை விட இந்த கிருபையினுடைய காலத்தில் ஜீவிக்கிறதான நாம் மிக பாக்கியம் உள்ளவர்கள். நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். நீங்கள் உண்மையிலே வேத வசனங்கள் எல்லாம் வாசித்துக் கொண்டதால் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். எத்தனை பேருக்குள்ள அந்த கேள்வி இதற்கு முன்னாடி தோன்றினதோ தோன்றவில்லை எனக்கு தெரியாது. ஆனால் அநேக வேளைகளில் எனக்குள் தோன்றுகிறதான கேள்வி, கவனிக்கிறீங்களா? தூங்குறவங்களை எழுப்பி விட்டுருமா? சின்ன பிள்ளைங்களை எழுப்பி விட்ட மாதிரி சூப்பரம். 1000 பேர் 2000 பேர் இருந்தால் நீங்கள் 10 பேர் தூங்கினா கூட தெரியாது. சூப்பரம். நீங்கள் இருக்கிற கொஞ்சம் பேரில் 1-2 பேர் தூங்கிக்கிட்டு இருந்தா அப்படி கண்ணில் பழிச்சுன்னு யார் தான் விழுது? நீங்கள் தான் விழுறீங்க. நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரே, என்ன ஆண்டவர் என்னைய தான் சொல்கிறாரு பாஸ்டர், எல்லாரும் என்னைய தான் தப்பாக நினைப்பாங்க, இதை யார்கிட்ட சொல்லணும்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என்னாவி கன கன நான் ஆண்டோடைய பிள்ளை, எப்படி பாஸ்டர் என்கிட்ட கனனே தெரியும் ஆவி வரும்? அவன் எங்கே போய் நின்றவன்? பரலோகத்தில் போய் நின்றவன் என்னதான் அறிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தேவனுடைய பிள்ளை, என்னிடத்துல பிசாசு வராது என்று சொல்லி. யோபை குறித்து குற்றப்படுத்தும் போது தேவபுத்திரர்கள் இருக்கிறவன் இடத்துல, அதாவது தேவனுடைய தூதர்கள்லாம் இருக்கிறவன் இடத்துல இவன் ஒருவனாக போய் நின்று யோபுவின் பேரிலே குற்றப்படுத்தினதான அந்த ஆவிதான் பிசாசனுடைய ஆவி. அது இன்றைக்கு என்ன செய்கிறது? இன்றைக்கு கிரியை செய்கிறது. கவனமாக இருங்க, ஜெபத்தோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறது சரிதான், ஆனா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்பது ஆன்மீகத்தில் சீரான வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தைகள் இந்த கடைசி நாட்களிலே, இந்த கிருபை நாட்களிலே நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் எல்லாம் ஒரு பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இதுல ஒரு கேள்வி என்னவென்றால், நம்ம எல்லாரும் போதர்கள் எல்லாரும் போதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவே வழி சத்தியம் ஜீவன், அவராலே இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று சொல்லுகிறதான வார்த்தையை ஆணித்தரமாக ஊழியக்காரங்க போதிக்கிறாங்க. நீங்கள் அதை நம்புறீங்க. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களுக்கு முன்னதாக இருந்த ஜனங்களுடைய காரியம் என்ன? அவர்கள் எங்கே போவார்கள்? என்ன அவருடைய காரியம் என்ன? என்றைக்காவது வேதத்தை வாசிக்கிறத நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? வேதாகமத்தை வாசிக்கும் போது நிறைய கேள்விகள் உங்களுக்கு வர வேண்டும். கேள்விகள் உங்களுக்குள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த கேள்விக்கான பதில ஏற்ற நாட்களிலே உங்களுக்கு தருவார். அதைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரிசையா கால கிரமத்தில் பார்க்கும்போது கீழ்ப்படியாமையினுடைய காலத்திற்கு பின்பு ஆண்டவர் மனசாட்சியினுடைய காலத்தை வைத்திருக்கிறார். அந்த நாட்களை மனசாட்சியின்படி ஜீவித்ததான ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போவார்கள். அதற்கு அப்புறமாக நியாயப்பிரமாண காலத்தை வைத்தார். ஆண்டவர் மோசையின் மூலமாக பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போவார்கள். அதற்கு அடுத்தபடியாக நியாயாதிபதிகளுடைய காலங்கள் வருகிறது.
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அந்த நியாயாதிபதிகளுடைய சொல் கேட்டு நடக்கிறதான ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே போவார்கள். அதற்கப்புறமாக தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். இந்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்திலே போவாங்க. கடைசி தீர்க்கதரிசி யார்? மல்கியா. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசி யாரு? மல்கியா. இந்த மல்கியாவுக்கு பிறகு நாமும் ஒரு வருடங்கள் யாருடைய வார்த்தை இல்லை. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நம்மோடு வந்து பேசுகிறார். எனவே நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அநேக வேளையில் நம்ம சங்கடப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், அங்கலாய்க்கிறோம், திகைக்கிறோம். ஆண்டுடைய சன்னிதானத்தில் கடந்து போகும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே, நான் உனக்கு இருக்கிறேன், உன்னுடைய வேதனைகளை மாற்றுவேன், நான் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த 400 வருடங்கள் கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த பூமியிலே தோன்றினார். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த பூமியில அவர் ஊழியத்தை செய்யும் போது அநேக ஜனங்கள் மகிழ்ச்சியாக அவர்களை பின்பற்றினாங்க. அநேக ஜனங்கள் அவரை வந்து தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கிறதான நேரத்தில் இந்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் ஜனங்களுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரணமடைய வேண்டியிருந்தது. அவர் சிலுவையிலே மரணமடைந்ததற்கு பிறகு அவரை பின்பற்றினதான ஜனங்கள் எல்லாம் நினைத்தாங்க, ரொம்ப நாள் தேவனுடைய வார்த்தை இல்லை, இந்த தேவனுடைய வார்த்தைய இந்த இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார், அவரும் செத்து போய்விட்டாரே, நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி அவரை பின்பற்றினதான அநேக ஜனங்கள் மறுபடியுமாக அவர்கள் தாங்கள் முன்பு செய்ததான வேலைகளையே செய்வதற்கு கடந்து போய்விட்டார்கள். அதுல முக்கியமானவன் பேதுரு. இவன் வந்து என்ன செய்தான்? திரும்ப மீன்பிடி தொழிலுக்காக வந்து என்ன செய்து விட்டான்? கடந்து போய்விட்டான். அப்படி இருக்கிறதான வேளையில அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக உயிர்த்தெழுந்து ஜனங்களுக்கு காண்பித்தார். அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து விட்டு அவர்களுக்கு சொன்னதான வார்த்தை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று சொல்கிறதான ஒரு வார்த்தை. இந்த பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்ன? இந்த பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்பது மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறதான ஒரு நிகழ்வு. இந்த மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எப்போது மாறுகிறார்கள்? வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்கள் எப்போது தேவனுடைய பிள்ளைகள் என்னதான் அந்தஸ்தை பெறுகிறீர்கள்? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? சந்தேகமா இருக்கிற சிலருக்கு கர்த்தர் உங்களுடைய கரத்தை பார்க்கட்டும். பரிசுத்த அபிஷேகத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? பாஸ்டர் நான் பெற்றிருக்கிறேனா பெறலையாங்கிறது கூட எனக்கு தெரியலையே பாஸ்டர். நீங்க சில வேலைகள் நினைக்கலாம், சத்துரு சில வேலைகளை கொடுக்கிற அப்படிங்கிற பரிசுத்தாவி இல்லை என்று நினைக்கலாம். சில வேலைகளில் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியத்தை செய்கிறதுனால பரிசுத்தாவி இல்லைன்னு நினைக்கலாம். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணரும்படியாக கர்த்தர் நிச்சயமாக வந்து உங்களை நடத்துவார். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் அவன் அநேக வேலைகளிலே அவன் மாம்சீகத்திற்கு இடம் கொடுக்கிறபடினாலே இந்த மாம்சீகம் இவனை மேற்கொள்கிறது. இந்த மாம்சீகம் இவனை மேற்கொள்ளும் போது இவன் பரிசுத்த ஆவிக்கு அனுகூலமான காரியங்களை செய்யாமல் இவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான காரியங்களை என்ன செய்கிறான். பரிசுத்த ஆவிக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் துக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறது தெரிந்தால் நீங்கள் முதலாவது பரிசுத்த ஆவியானவரை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக பிரயாசப்படுவீர்கள்.
அநேக ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசிட்டேன், ஆனா எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லை. நான் அவரிடத்துல போய் இரண்டாவது நான் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகுதான் எனக்கு மன நிம்மதி வந்தது. பரிசுத்தர் உள்ள இருக்கிறார். பரிசுத்தர் இல்லாத பட்சத்துல எல்லா கிரியைகளையும் அவர்கள் செய்துவிட்டு, மாம்சமும் மனசும் விரும்பினதான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்துவிட்டு தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்னதான பேரை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, இயேசுவை மட்டும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. இங்கே ஆராதித்தால் போதாது, இயேசுடைய நாமத்தை ஆராதனை செய்ய பரலோக ராஜ்யத்திலே போக வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அதாவது திருடுகிறதான கள்ளனும் அவன் ஜனங்களோடு சேர்ந்து ஓடும்போது திருடன் திருடன் என்று சொல்லி யார் ஓடுகிறா? கள்ளன் ஓடுகிறான். அதே போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றதான ஜனங்களோடு பரிசுத்த ஆவியை பெறாத அசுத்த ஆவி உள்ளதான ஜனங்களோ பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் சொல்லி அவர்கள் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனங்களை விட்டு பரிசுத்த ஆவியான கடைசி நாட்களிலே அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். திருச்சபை எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? திருச்சபை ஆரம்பிக்கும் போது அந்த திருச்சபை என்ன பெயரில் இருந்தது? ஆதி திருச்சபை அப்போஸ்தலருடைய காலத்துல அந்த ரோமன் கத்தோலிக் மார்க்கம் தான். இன்னைக்கு அநேக ஜனங்கள் சொல்றார்கள் அல்லவா, ரோமன் கத்தோலிக் மார்க்கம் தாய் மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். என்றாலும் தேவனுடைய ஆவியானவர் அந்த திருச்சபை விட்டு வெளியேறினார். அந்த ஆவி கொடுக்கப்பட்டது அன்றைக்கு இருந்ததான ரோமன் கத்தோலிக் மார்க்கம், அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்ததான மார்க்கம் தான். அங்கே தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டது. அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களும் விக்கிரகாராதனைகளும் நிறைந்த போது அந்த ஆவியானவர் அந்த திருச்சபை விட்டு வெளியேறினார். அந்த திருச்சபை விட்டு வெளியேறி சீர்திருத்தல் உண்டான சபையாகிய புராட்டஸ்டன்ட் சபைக்குள்ளாக அந்த ஆவியானவர் கடந்து வந்தார். இந்த ஆவியானவர் அங்கே கடந்து வந்த போது அங்கேயும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது. அங்கேயும் அரசியல் தலைதுக்க ஆரம்பித்து விட்டது. அங்கேயும் தங்களுடைய கொடிகளை அடையாளங்களாக நாட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அங்கேயும் ஆவியானவருக்கு இடமில்லை, அங்கேயும் தேவனுக்கு இடமில்லை. எனவே ஆண்டவர் அந்த திருச்சபை விட்டு வெளியேறினார். அந்த திருச்சபை விட்டு வெளியேறி ஆண்டவர் பெந்தேகோஸ்தே திருச்சபைக்குள்ளாக கடந்து வந்தார். இன்றைய சூழ்நிலையை பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே திருச்சபையும் சரியில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த திருச்சபை விட்டு வெளியேறி இன்றைக்கு இதில் உள்ளதான ஒரு சிறு கூட்ட ஜனங்களுக்குள்ளாகத்தான் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் மணவாட்டி. இந்த மணவாட்டி என்பவள் பிரித்தெடுக்கப்பட்டவள். இந்த மணவாட்டி என்பவள் குறைந்த எண்ணிக்கை உள்ளவள். இந்த மணவாட்டி என்பவள் வேறு பிரிக்கப்பட்டவள். இந்த மணவாட்டி என்பவள் தனக்காக வாழாதவள். இந்த மணவாட்டி மணவாளனுக்காக வாழ்கிறவள். இவள் கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உலகத்தினுடைய காரியங்கள் எதையுமே பார்க்காமல் இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இவர்கள் இந்த பூமியிலே வாழுகிறதான வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாகும்படியாகத்தான் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவர் காத்திருங்கள் என்று சொல்லி சொன்னார். எத்தனை பேர்லாம் இதை நம்பி காத்திருந்தாங்க? எத்தனை பேர்? 5 பேர், 120 பேருக்கு. அந்த நாட்களில் எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை பெற்றவர்கள் எல்லாம் உண்டு. எவ்வளவோ ஜனங்கள் ஆண்டவருடைய நன்மைகள் எல்லாம் பெற்றிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே போனாலும் திரள் திரளாக ஜனங்கள் கடந்து போனார்கள். அவ்வளவு ஜனங்கள் அற்புதத்தை பெற்றார்கள். அவர் செய்த அற்புதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதங்களை எழுத போனால் இந்த உலகம் கொள்ளாது, உலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் போதாது என்று சொல்லி அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கும் போது இந்த பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற அவருடைய வார்த்தை நம்பி காத்திருந்தவர்கள் 120 பேர் மட்டுமே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே கேட்கிறவர்கள். இவர்களுக்கு மற்ற எதை குறித்தும் அக்கறை இல்லை. யார் என்ன சொல்ற அக்கறை இல்லை. என்ன நடந்தாலும் அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் 120 பேர் மேல் வீட்டறையில எப்படி இருந்தாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. அவர்கள் தரித்திருந்ததான இடத்துல
அங்க மைக்கு கிடையாது. அவர்கள் தரித்திருந்ததான இடத்துல அங்க இசைக்கருவி கிடையாது. அங்கே அவர்கள் தரித்திருந்ததான இடத்துல வொர்ஷிப் லீடர், ஆராதனையில் நடத்தக்கூடியவங்க எல்லாம் வந்து கிடையாது. அந்த இடத்துல அங்க வெறும் என்ன மட்டும் தான் நடந்து கொண்டிருந்தது, ஜெபம் மட்டும் தான் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஜெபத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த உறுதியாக தரித்திருந்த காரணத்தினாலதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வல்லமையாய் ஊற்றப்பட்டார். ஆண்களும் இருந்தாங்க. யார் இருந்தார்? ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க. இப்பெல்லாம் ஆண்களுக்கு அபிஷேகமே கொடுக்கப்படாத போல நினைக்க தோணுது சபையில பார்க்கும்போது. ஏன்னா ஆண்கள்லாம் எப்படி உட்கார்ந்துருக்காங்க? அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. சிலருக்கு ஆராதனை பண்ணுவது என்னது? வெட்கம். ஆராதனை பண்ணுகிறது வெட்கம். சிலர் ஆராதனை பண்ணுறதை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க என்ன வந்து இந்த டீசல் இல்லாம இப்படி ஆடிக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு இப்படி சொல்லிக்கலாம் இருக்காங்க. ஒரு காலத்துல பேரளவு கிறிஸ்தவ சபை என்று சொல்கிறதான சபையில நான் கேட்டிருக்கிறேன். நான் சிறுவனாக இருக்கும்போது கேட்டிருக்கிறேன், என்ன ஒரே அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்றீங்க? இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துல கூட அடிக்கு ஒரு நேரம் அல்லேலூயா சொல்றாங்க. ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த நாள் வந்து கடைசி காலம் என்பதை நாம் வந்து அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த திருச்சபைக்குள்ளதான் இருக்கிறார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு எல்லா இடத்திலையும். ஒரு காலத்துல சொன்னாங்க ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி, அதை விட்டு கடந்து புராட்டஸ்டன்ட் மார்க்கத்துக்கு வந்தார், அங்கதான் இருக்கிறார்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே சபையில தான் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆவியானவர் இருக்கிறார், வேற எங்கேயும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன். அவர் எந்தெந்த இடத்துல இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆவி ஊற்றப்படுகிறது. ஆனால் தேவனுடைய ஆவியை அவர்கள் பெற்றதற்கு பிறகு வேதம் சொல்கிறது, நீதிமான்கள் பாவிகளுடைய சபையில போய் நிற்க முடியாது. ஒரு ஆவிக்குரியதான மனிதன் ஒரு மாம்சத்திற்கு உரியதான எண்ணத்தோடு ஆராதிக்கிறதான இடத்துல வந்து இருக்க முடியாது. ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவரை தேடி, அவர் பிறந்ததை தேடி அரண்மனைக்கு போனாங்க. ஆனா அரண்மனையில் அங்க ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் மாட்டுத் தொழுவத்துல தான் வந்து அவர் கிடத்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பெரிய பெரிய திருச்சபைகள் தான் ஆண்டவர் இருக்கிற இடம். அங்கேதான் கூட்டம் இருக்கிறது, அங்கேதான் கோபுரம் இருக்கிறது, அங்கேதான் மேன்மை இருக்கிறது என்று சொல்லி அநேகர் கூட்டமாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படும் போது அங்கே இருந்து ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். வேறு கரங்களை தட்டுவதும் ஏதோ அந்நிய பாசை என்பதான பேர்ல வாய் உளர்வது மட்டும் பரிசுத்த ஆவியால கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களிலே செயல்படுகிறவர் அல்ல. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நினைத்தால் வரவழைக்கிறாங்க, நினைத்தால் போக சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் வரும். ஒரு தேவனுடைய மனுஷன் வாலிபனாக இருக்கும்போது, அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் தான், வாலிபனாக இருக்கும்போது அவர் சபையில கடந்து போய் எல்லாரும் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்பாராம். கண்ணை திறந்து சும்மா பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, என்ன இப்படி டீசன்ட் இல்லாம இப்படி ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் பார்த்துட்டே இருந்தார். விட்டுட்டாரு. ஒரு சில நாள் விட்டாரு. ஒரு நாள் அவர் கண்ணை திறந்துதான் இருக்கிறாரு. ஜனங்களெல்லாம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தூக்கி எரிஞ்சிட்டவரை அங்க இருந்து தூக்கி ஆவித கரண்ட், அவர் சொல்றாரு, எத்தனை 1000 வோல்ட் கரண்ட் ஷாக்கு அடிச்சா எப்படி இருக்குமோ அவ்வளவு தூக்கி என்னை நானும் பிடிச்சு நிறுத்தி பார்க்கிறேன். என்னால் வந்து என்ன செய்ய முடியல, என்னால் நிறுத்த முடியல. நான் அவமானம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆண்கள் கரங்களை தட்டுவது அவமானம் நினைக்கிறேன். ஆண்கள் வந்து கொஞ்சம் வந்து அசைகிறது அவமானம் சொல்லி நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவரனை தூக்கி, இந்த ஆவியானவர் தூக்கி முன்னாடி எல்லாரையும் தாண்டி முன்னாடி தூக்கி கொண்டு போட்டார். போட்டு நான் அங்கே இருந்து என்ன செய்து இருக்கிறேன், நான் அங்கே இருந்து எல்லா ஜனங்களும் என்ன பார்க்குறாங்க. இவ்வளவு நாளும் நான் எல்லாரையும் பார்த்தேன். ஆனவன் முடிஞ்சிட்டு அப்பவும் நான் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை பேசிட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் யாரை பார்க்கறாங்க,
எல்லாரும் யாரை பார்க்குறாங்க? என்னைய பார்க்குறாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்பதை இன்றைக்கு அநேகர் விரும்புகிறதே இல்லை. பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருக்காவிட்டால், வேதம் சொல்கிறது ஆவியினாலே பிரவாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. எவ்வளவு சீக்கிரமாக பெற்றுக்கொள்ளணும் அவ்வளவு சீக்கிரமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நித்திய ராஜ்யத்தில் சேர்ப்பார். இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு பாதுகாப்பை தருவார். இந்த முத்திரை பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை உங்கள் மேல் இருக்கும் போது எந்த பொல்லாத ஆவிகளுக்கும் அங்கு இடமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகள் உருவாக்கப்படவில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகத்தான் அதிகமாக ஏவல்கள் செய்யப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகத்தான் அநேக பிலிஸ்தீனியங்கள் செய்யப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிலிஸ்தீனியர்கள் செய்கிறார்கள். ஆனால் அவர்களை ஏன் ஒன்றும் செய்ய முடியவில்லை? அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருக்கிறபடினால அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை எதிர்த்து இந்த சக்தியால் போராடி மேற்கொள்ள முடியவில்லை. எதற்காக சத்துடைய கிரியில் நடுங்குகிறது? தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது ஏனோ பயப்படுகிறது. அது பயப்படுவதற்கு, அது நடுங்குவதற்கான காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அதை முதல்ல உறுதிப்படுத்திருங்க. இன்னைக்கு போய் உறுதிப்படுத்துற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? நீங்க சாப்பிடக்கூடாது. ஆண்டவரே, இது எனக்கு என்ன செய்ய? புரியுதா? எனக்கு இதை உறுதிப்படுத்துங்க. பரிசுத்தாவிலே என்கிட்ட இருக்கிறீங்களா? உறுதிப்படுத்துங்க. அவர் இல்லைன்னு சொல்லிட்டா, அவர் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டா, நீங்க எவ்வளவு சீக்கிரமா காத்திருக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமா காத்திருந்து எதை பெறணும்? பரிசுத்த ஆவியை சும்மா ஆடுறதுக்கு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியுடைய மாற்றங்கள் வேறு. வேதாகமத்திலே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கு இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் வாசிக்கிறவங்க சத்தமா தெளிவா வாசிக்கணும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவரோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி என்னமா என்ன மனுஷன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஜென்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஜென்ஸ் இருக்கிறீங்களா? வேறு மனுஷனாக சொல்லுங்க. வேறு மனுஷனாக. இப்போ இருக்கிறபடி இருக்க மாட்டீங்க. நீங்க தொடர்ந்து 8ஆம் வசனம் சொல்ல நினைக்கிறேன். 8ஆம் வசனத்தை வாசிங்க. வசனம் அந்த வசனம் தானா? வாசிங்க. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே சொல்லுங்க. வேறே சொல்லுங்க. நான் பரிசுத்தாவி பெற்றவன். பெண்கள், நான் பரிசுத்தாவி பெற்றவள். சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்கம்மா. நான் பரிசுத்தாவி பெற்றவன். என்னுடைய இருதயம் வேற இருதயம். நான் வேறொரு மனுஷன். இனிமேல் நான் அல்ல. சொல்லுங்க. இனிமேல் நான் அல்ல, நான் வேறொரு மனுஷன். அந்த வேறொரு மனுஷன் என்ன தெரியுமா? நீங்க வாசிங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின,
எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டி என்பது என்ன? 8ஆம் தேதி பிரசங்கம் பண்ண பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டார். வெளிச்சம் வெளிச்சம் சிருஷ்டிக்கப்பட்டதா உண்டாக்கப்பட்டதான்னு கேட்டார். அப்படிதான் கேட்டார். சிருஷ்டிப்புக்கும் உண்டாக்குறதற்கும் என்ன வித்தியாசம்? சிருஷ்டிப்புக்கும் உண்டாக்குவதற்கும் என்ன வேறுபாடு? சிருஷ்டிப்பு என்பது இல்லாத ஒன்றை உண்டாக்குவது. உண்டாக்குவது என்பது இருக்கிறதுல இருந்து உண்டாக்குவது. ஆண்டவர் நம்மளை இருக்கிறதுல இருந்து உண்டாக்குனா நம்ம முன்னாடி தான் இருப்போம். அவர் சொல்றாரு, நான் உங்களை ஒரு புது சிருஷ்டியாவே என்ன செய்றேன், உருவாக்குகிறேன். இந்த புது சிருஷ்டியாக பரிசுத்தர் உருவாக்கும் போது உங்களுடைய சிந்தை வேற சிந்தையாக ஆயிரும். பழைய சிந்தை உங்களுக்குள்ள இருக்காது. உங்களுடைய இருதயம் வேற இருதயமாக மாறிடும். நீங்கள் வேறு மனிதர்களாகவே மாறிவிடுவீர்கள். இந்த வேறு மனிதர்களாக மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் உங்களிலே பல முறை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? ஏன் உங்களுடைய உபவாசம் அங்கீகரிக்கப்படவில்லை? வேதத்திலே தாவீது என்று சொல்கிறதான தேவனுடைய மனுஷனை குறித்து ஆண்டவர் மிக நேர்மையாக சொல்லி இருக்கிறார். சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், இந்த தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா சவுலை விட்டு தேவன் கிருபை விலக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் தாவீதை விட்டு ஆண்டவர் அவருடைய கிருபையை விலக்கவில்லை. கிருபை இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி என்ன? இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், எனக்கு கிருபை இருக்கிறது என்றால் நான் என்ன செய்தாலும் எனக்கு சங்கடம் வரக்கூடாது, அப்போதுதான் கிருபை இருக்கிறது என்று சொல்லி நான் நினைப்பேன், விசுவாசிக்க சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். தவறு. கிருபை இருந்தால் ஒரு மனுஷன் அநேக விதமான கஷ்டங்களை கடந்து போக நேரிடும். எதற்காக? வேதம் சொல்கிறது, தாவீதிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய குமாரனாகிய சாலமன் மீது நான் கிருபை உள்ளவனாக இருக்கிறேன். நான் சவுலை விட்டு நீக்கினது போல உன் குமாரனை விட்டு என்னுடைய கிருபையை விலக்க மாட்டேன். அவன் தவறு செய்தால் அவனை நான் மில்லாறுகளினால தண்டிப்பேன். கிருபை பெற்றவர்கள் தான் தண்டிக்கப்படுகிறார்கள். அநேக வேளைகளில் ஆவிக்குரிய ஜனங்களாகி நீங்கள் துக்கப்படுகிறீர்கள் அல்லவா? வெறுமனபடியெல்லாம் நடக்கிறார்கள், நன்றாகத்தானே இருக்கிறார்கள். உங்களுடைய கண் அவர்களை பார்க்க கூடாது. நீங்கள் ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், அவரை பின்பற்றி அப்போஸ்தலர்களை பாருங்கள், அவர்களை பின்பற்றி வருகிறதான நல்ல தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள். இந்த தாவீது என்பவன் மீது கர்த்தருடைய கிருபை கடைசி வரைக்கும் இருந்தது. ஆனால் இந்த தாவீதை ஆண்டவர் கண்சாடையாக விடவில்லை. தாவீது ஆண்டவர் நேசித்தவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்பதற்காக கிருபையை கொடுத்தார். இருதயத்திற்கு ஏற்றவன், நான் கிருபையை கொடுத்தவன் என்பதற்காக தவறு செய்யும் போது அவனை தண்டிக்காமல் விடவே இல்லை. தவறு செய்த போது நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் விடல. நாம் அநேக நினைக்கிறோம், என்னை நேசிக்கிறபடினால தவறு செய்த ஆண்டவர் விட்டுரும் நினைக்கிறோம். ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை மட்டும்தான் சிக்ஷிக்கிறார். உங்களை நேசிக்கிறபடினால்தான் சில கஷ்டங்கள் உங்களுக்கு வருகிறது. இந்த கஷ்டத்தின் ஆகிலோ என் மகன் திரும்ப மாட்டானா, இந்த கஷ்டத்தின் ஆகிலோ என் மகள் திரும்ப மாட்டாளா, இந்த கஷ்டத்தின் ஆகிலோ கொஞ்சம் சிந்தனை பண்ண மாட்டார்களா? தாழ்வு காலத்தில் என்ன செய்யணும்? சிந்தனை செய்யணும். இந்த நேரத்தில் ஆயிரம் சிந்தனை செய்து என் பக்கத்துல கொஞ்சம் நெருங்க மாட்டானா, நெருங்க மாட்டாளா என்று சொல்லிதான் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறபடினா சில சோதனைகளை அனுமதிக்கிறார். தாவீதுடைய காரியங்களை ஆண்டவர் மன்னித்தார்தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மன்னிப்பு உண்டு. ஆண்டவர் அவரே சொல்லிட்டார், 7 தடவை மன்னிக்கிறேன்னு சொன்னவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா ஒண்ணு கவனம், ஜாக்கிரதை. நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், ஆண்டவர் வழிமறித்து விட்டாருன்னா உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது.
வேதம் சொல்கிறது. அவர் அடைத்தால் விடுவிக்க முடியாது, அவர் போனதாக்கினால் நேராக்க முடியாது. எனவே தேவனுக்கு பயந்து வாழ்கிறத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அங்கே தாவீது ஒரு உதாரணமாக இருக்கிறான். தாவீது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். இந்த தாவீது என்ன செய்தான்? அவனுடைய படையில வேலை பார்த்ததான உரியா, அவன் யாரு? நீதிமான். அவன் யாரு? நீதிமான், உண்மையுள்ள வேலைக்காரன். இன்னைக்கு நிறைய பேரு சம்பளத்துக்காக வேலை பார்க்கறாங்க. கர்த்தருடைய பேர் சம்பளத்துக்காக வேலை இல்லை, வேலை செய்யற அப்படின்னா சம்பளம், அவ்வளவுதான். சம்பளத்துக்காக வேலைன்னு சொன்னா அந்த வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளை கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அனைவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் அல்ல. வேதம் சொல்கிறது கைப்பாடாய் சேர்க்கிற விருத்தி அடைவான். ஆனா உன்னுடைய கையில இருக்கிறதெல்லாம் அநியாயமாக பணிதான சம்பாத்தியம் அல்லவா? நீ ஒருவேளை நினைக்கலாம், ஏமாத்தி எடுத்தால் தான் அநியாய சம்பாத்தியம், வட்டி வாங்கினால் தான் அநியாய சம்பாத்தியம் சொல்லி நினைக்கலாம். நீ வேலை செய்யாமல் வாங்குகிறதான கூலி என்னதுதான்? அநியாய சம்பாத்தியம் தான். அந்த அநியாய சம்பாத்தியம் எப்படி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? இந்த அநியாய சம்பாத்தியம் உன் பிள்ளைய படிக்க வைக்கிற எப்படி நல்ல வேலை கிடைக்கும்? இந்த அநியாய சம்பாத்தியம் உன் பிள்ளைக்கு நகை போட்டு கட்டி கொடுக்கிற எப்படி அந்த பிள்ளை நிம்மதியாக இருக்கும், சமாதானமாக இருக்குமா? வேதம் சொல்கிறது அநியாயத்தினுடைய திரவியங்கள் ஒன்றுக்குமே உதவாது. உங்களுடைய கையில நியாயம் இல்லாத வருமானங்கள் இருக்கக்கூடாது. நம்மை ஆண்டவர் பார்க்கிறார். நம்மளுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே இந்த உரியா என்கிறதான மனுஷன் அவன் உத்தமமான ஒரு வேலைக்காரன். ஆனா அவனை யார் கொல்றான்? அவன் யுத்தத்தில் செத்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தான். கொன்னது யாரும்? அவன் நியாயம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யறான். விட்டுட்டாரு, அந்த நேரத்தில் விட்டுட்டாரு. நம்ம நினைக்கிறோம், நான் அந்த அநியாயத்தெல்லாம் செய்தேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், ஜாக்கிரதையாக தப்ப முடியாது. கர்த்தருடைய கரம் பிடிச்சிட்டாருன்னா தப்ப முடியாது. அவர் கோணலாக்கிறது நேராக்க முடியாது. அவர் அடைத்தால் விடுவிக்க முடியாது. எந்த ஊழியக்காரன் அப்புறம் நடக்காது. எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரன் அப்புறம் நடக்காது. ஊழியக்காரன் வல்லமையான ஊழியக்காரன் உன் காணிக்கையாக ஜோம்னா ஆண்டு அவனை தண்டிச்சிருவாரு. யாரை தண்டிச்சிருவாரு? ஊழியக்காரன் தண்டிச்சிருவாரு. எனவே தான் ஆண்டு ஊழியக்காரன் சொல்றாரு, யார் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. சிலர் மேல தலையில கை வைக்கும் எனக்கு பயமா இருக்கும், ஆண்டவரை இதை மன்னிங்க. சிலருக்கு கம்யூனியன் கொடுக்கும்போது பயமா இருக்கும், ஆண்டவரை மன்னிங்க. கம்யூனியன் கொடுக்கும்போது பயமா இருக்கும் எனக்கு, ஏனென்றால் அவர்கள் அதற்கு தகுதி இல்லை. தைரியமாக கர்த்தருடைய பந்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, நீங்கள் தகுதி இல்லாமல் எடுத்தால் அநேகர் செத்துருவாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் நித்திரை அடைவார்கள், அநேகருக்கு பலவீனம் வரும், அநேகருக்கு வியாதிகள் வரும். தகுதி இல்லாமல் எடுத்து பலவீனங்களையும் வியாதிகளையும் வாங்கி வைத்துக் கொண்டு ஊழியக்காரன் ஜெபம், ஊழியக்காரன் உபவாசம் இருக்கணும் நினைக்கிறீங்க. எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை வரும்? எப்படி விடுதலை வரும்? ஆண்டவர் தலையில கை வைக்காதேன்னு சொன்னதால அனைவருக்கு நான் தலையில கை வைத்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் நான் திரும்ப போய் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இவர் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லை, ஆனா நான் வாயில தான் ஆசீர்வதிச்சேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. என வேதம் சொல்கிறது, சீக்கிரமா யாருடைய தலையின் கைகளை ஐயாவை. இந்த தாவீது அவனை கொன்னு யாருக்கும் தெரியாது நினைச்சான். யாருக்கும் தெரியாது நினைச்சான். கொலை ஒண்ணு, விபச்சாரம் ஒண்ணு, ரெண்டு. ஆனா ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். அவன் கொலை பண்ண மறுநாள் இவனுக்கு சங்கடம் வரல. அவனை கொலை பண்ணிட்டு அவனுடைய மனைவியை எடுத்த உடனே சங்கடம் வரல. எப்ப வந்துச்சு? குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தைய ஆண்டவர் என்ன செய்தார்? உங்கள் தவறு உங்களுடைய பிள்ளைகளை பாதிக்கும். நீங்க செய்கிற அநியாயம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துரும். உங்க பிள்ளைகள் நிம்மதியா இருந்தாலும் உங்களுக்கு கடைசி காலத்தில் நிம்மதி.
உங்களுடைய பிள்ளைகள் நிம்மதியாக இல்லாத பட்சத்துல நீங்க வயசு காலத்துல எப்படி அந்த நிம்மதியாக வந்து வாழ முடியும்? பணத்தை சேர்த்து வைத்தால் போதுமா? பொருளை சேர்த்து வைத்தால் போதுமா? படிக்க வைத்தால் போதுமா? வேலை எடுத்து கொடுத்தால் போதுமா? திருமணத்தை முடித்து கொடுத்தால் போதுமா? சமாதானத்தை நீங்கள் கொடுக்க முடியாது. இவைகள் அத்தனை நீங்கள் ஒருவேளை செய்யலாம். ஆனால் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் ஒருவர் தான் அந்த நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியும். தெய்வ பயம் இல்லாமல் ஆவிக்குரிய சபையில வருகிறதான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். சும்மா விடவே மாட்டார். அவர் கணக்கில் எல்லாம் வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, அந்த தாவீதுக்கு பெற்றதான ஆண் பிள்ளையை தேவன் என்ன செய்தார்? அடித்தார். ஏன்? இவன் ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்றவன் தானே, ஏன் அடிக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, குற்றவாளியை அவர் குற்றமற்றவனாக விடமாட்டான். பெற்றோர்கள் செய்த தவறுகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கவனம் ஜாக்கிரதை. கர்த்தருடைய வார்த்தை உண்மை, கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், இது மாறாது. ஊழியக்காரனாகிய நான் யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன்? ஆண்டவருக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஜாக்கிரதைப்பட்டா, நீங்கள் எச்சரிக்கை அடைந்தா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மாறும், பிரச்சனை மாறும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய சந்தானம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கோயிலா அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு ஊழியக்காரங்களா அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எனக்கு விடுதலை உண்டாகாதா? என்னுடைய பிள்ளைக்கு நிம்மதி உண்டாகாதா? என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகாதா என்று சொல்லி நீங்கள் உங்களை மாற்றுவதற்கு தயாராக இல்லை. நீங்கள் செய்தான தவறுகளை நினைத்து பார்க்க உங்களுக்கு எண்ணமே இல்லை. வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து வாருங்கள். இந்த தாவீது பெற்றதான ஆண் பிள்ளையை ஆண்டவர் விடல, என்ன செய்தார்? அடித்தார். அவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி தாவீதுக்கு தெரிந்து 7 நாள் இவன் புசியாம குடியாம என்ன கிடக்குறான்? பட்டி கிடக்குறான். விட்டுட்டார் ஆண்டவர். 7 நாள் அல்ல, 70 நாள் இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். 7 நாள் உபவாசம் இருந்தான் அல்லவா? ஆண்டவருக்கு இரக்கம் எங்கே போனது? அவர் இரக்கம் இல்லாத தேவனா? தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த நிலையான கிருபை எங்க போனது? அவர் கிருபை இல்லாத தேவனா? அவன் மீது கிருபையும் இருந்தது, அவன் மேல் இரக்கமும் இருந்தது. அந்த கிருபையும் இரக்கமும் அவன் மேல் இருந்தபடினால்தான் அவன் உணரும்படியாக இனிமேல் இப்படி ஒரு தவற இவன் வாழ்நாள் எல்லாம் செய்து விடவே கூடாது என்பதற்காகத்தான், இது அநேகருக்கு படிப்பணியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த ஆண்களை என்ன செய்தார்? அடித்தார். அவன் ஜெபிக்கிறான். ஒரு நாள் ஜெபிக்கிறான், 2 நாள் ஜெபிக்கிறான், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். 7 நாள் கழிச்சு பிள்ளை என்ன செய்து போச்சு? அந்தரங்கத்தில் செய்தது வெளியரங்கமாய் பலன் தெரியும். நீ அந்தரங்கத்தில் நீதி செய்வதற்கும் தெரியும், அந்தரங்கத்தில் உண்மையாக ஜெபிப்பதற்கும் தெரியும், அந்தரங்கத்தில் சத்துருக்களை மன்னிக்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். அதே வேளையில அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அநேக ஜனங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அநேக ஜனங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அநேக குடும்பங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அநேகருடைய வேலையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதுவும் ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு கட்டாயம். நீ நன்மை செய்தால் நீ கட்டாயம் நம்பிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீ தீமை செய்துவிட்டு நீ நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். அநேக ஜனங்களையும் அநேக குடும்பங்களையும் திருச்சபைகளை கெடுத்து நீ நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். சரீரத்தில் சுகத்தை எதிர்பார்த்து எப்படி வரும்? நீ உபவாசம் இருந்தால் ஆண்டவர் கேட்க மாட்டார். எத்தனை நாள் உபவாசம் கேட்க மாட்டார். நீ காணிக்கை கொண்டு அள்ளி கொட்டினால் ஆண்டவர் கேட்க மாட்டார். அங்கே தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவ்வளவு சபதரித்து வைத்திருந்தான். என்றாலும் இந்த காரியத்தில் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை என்ன செய்யல? கேட்கல. அவனுடைய உபவாசத்தை அங்கீகரிக்கல. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆவியை அவனுக்கு கொடுத்திருந்தும் அந்த ஆவியானவர் இவனிடத்தில் பேசும்போது அவன் இடம் கொடுக்காதபடி தன்னுடைய மாம்சமோ தன்னுடைய மனசோ விரும்பினபடி அவன் என்ன செய்தான்?
செய்தான். ஆண்டவர் ஒளிப்படத்தில் அவன் செய்ததை பாருங்க. லெட்டர் யார்கிட்ட கொடுத்து அனுப்புறான்? யார்கிட்ட? கொடூரம். அவனை கொலை செய்வதற்கு என்னல்ல அவனுக்கு தெய்வ பயம் அந்த நேரத்தில் இல்லை. அவன் மாம்சீகத்தினுடைய எழுச்சி தெய்வ பயத்தை எங்கே புறம்பே தள்ளுகிறது. ஆனா இன்னொரு பகுதியில் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தால் என் உடம்பு சிலுக்குன்னு சொன்னது. அதே தாவீது இந்த மாம்சம் இவனுக்குள்ள வேலை செய்யும் போது இந்த தெய்வ பயம் எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. தெய்வ பயம் எல்லாம் போய்விட்டது. ஒடியாவனிடத்தில் லெட்டர் கொடுத்து அனுப்புறான். யோவாபுக்கு நல்ல மும்முரமாக நடக்கிற யுத்த முகத்தில் இவனை நிறுத்தி இவனுக்கு என்ன செய்யணும்? சாகணும். காரணம் யோவாபுக்கு தெரியாது. காரணம் யாருக்கு தெரியாது? யோவாபுக்கு தெரியாது. இவனை எதுக்கு வந்தாங்க ஒன்று நிறுத்த சொல்றான்னு. ஆனா தாவீது சொன்னதை கேட்டு யுத்த முகத்தில் நிறுத்தி என்ன செய்தான்? செத்தாச்சி, உரிய செத்தாச்சி. செய்தி ஒருவன் மூலமாக யாருக்கு வருது? தாவீதுக்கு வருது. என்ன செய்தி வருது? இப்படி மும்முரமாக நடந்ததான போர் முகத்துல அநேக வீரர்கள் செத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது தாவீது சொல்றான், ஏன் நீங்க அவளை கிட்ட போறீங்க? அடுத்த வார்த்தை சொல்றாங்க, உம்முடைய அடியனாகிய உரியாவும் செத்தான். அப்படி சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா சொல்றான்? இவனும் விசனப்படலதுக்கு அவன் சொல்லி அனுப்புறான், பட்டயம் ஒருவேளை ஒருவனை இன்னொருவனை பட்சிக்கும், இதுக்கெல்லாம் நீ என்ன செய்யண்டாம், விசாரப்படலாம் யோவாபுக்கு போய் சொல்லு. எவ்வளவு கொடூரம் பாருங்க. தேவனே சித்ததான இந்த தாவீது ஆண்டவர் சும்மாய விட்டாரு. தாவீதை விட நம்மெல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள் கிடையாது. ஆண்டவரை துதிப்பதுல பெரிய ஆள் கிடையாது. ஆண்டவருக்காக கொடுப்பதுல பெரிய ஆள் கிடையாது. அவன் தேவனுடைய ஆலய பாழா கிடக்கும் போது, தேவனுடைய பெட்டி எங்க கூடாரத்துல இருக்கும் போது, நான் கட்டில கூட படுக்க மாட்டேன்னு அவன் எங்க படுத்து கிடந்தான்? நான் கீழே படுத்து கிடந்தான். ராஜா அவ்வளவு தேவனுடைய ஆலயத்தின் பேரில் அன்பு அவனுக்கு, அவ்வளவு தேவன் பேரில் அன்பு அவனுக்கு. ஆனா அவ்வளவு அன்பா இருந்ததான மனுஷன் இந்த மாம்சீகத்திற்கு இடம் கொடுத்து இந்த பாவத்தை செய்தபடினால் ஆண்டவருடைய தண்டனை அவனுடைய நாட்களிலே என்ன செய்தது? வந்தது. செத்து அவனுடைய பிள்ளை செத்து போயிட்டு சொன்னதற்கு பிறகுதான் இவன் என்ன செய்தான்? அவன் எழுப்பின காரணம் என்ன தெரியுமா? நாம செய்த பாவத்திற்கு நமக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சிருக்கு? அநேக தேவனுடைய பிள்ளைகள் வேதாகமத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, கர்த்தரோ தாம் செய்கிற கிரியைகளில நீதியுள்ளவர், நாங்களும் எங்கள் பிதாக்களும் அக்கிரமம் செய்து என்ன பண்ணினோம்? என்ன செய்வோம்? உங்க பெற்றோர்கள் என்ன தவறு பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க தாத்தா என்ன தவறு பண்ணாரு தெரியுமா? அவங்க அப்பா என்ன தவறு பண்ணாரு தெரியுமா? தெரியாதுல்ல. சில சொல்லுவாங்க, அவர் செய்த தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவர் தப்பு செய்யதான் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி 10 கோடி ரூபாய் சொத்தை தெருவில் விட்டுருவீங்களா? என்ன விட்டுருவீங்களா? அநியாயம் பண்ணி தான் சொத்து சேர்த்தாரு, எனவே சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்றீங்களா? சொல்ல மாட்டான்ல. நல்லது மட்டும் கிடைக்கணும், கெட்டது வேண்டாம். நல்லது வரும்போது எது சேர்ந்தான் வரும், கெட்டதும் சேர்ந்துதான் வரும். நமக்கும் நம்முடைய முற்பிதாக்களுக்கும் இரத்த சம்பந்தத்துல என்ன இருக்கிறது? அதுல ஒரு ஐக்கியம் இருக்கிறது. எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றோர்கள் கவனமா இருந்தால் பிள்ளைகள் கட்டாயம் பாதிக்கப்படதான் செய்வாங்க. இந்த கிறிஸ்தவத்தில் உள்ளதான ஒரு கெட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, என்னன்னாலும் செய்வாங்க. இதை சிலர் வேடிக்கையா வேற சொல்லுவாங்க, ஆமா கிறிஸ்தவருடைய தெய்வம் அவங்க பாக்கியத்தில் தானே இருக்கிறாரு, அந்த அவர்த்துக்கு பாக்கியத்தை வெளியே வச்சுட்டு என்னன்னாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் என்ன கொடுத்துருவாரு? என்ன கொடுத்துருவாரு? இருந்து பாருங்க தெரியும். நான் இத்தனை வயசுக்குள்ள அதே காரியங்களை கண்டவன். மனுஷன் எதை விதைத்தானோ அதையே அறுப்பான். உத்தமர்களை நலமல்லாத வழியில நடத்துகிறவன். உங்களுக்கு தெரியுமா?
உத்தமர்களை மோசப்படுத்தி நலமல்லாத வழியில நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். இன்னைக்கு அநேக மனிதர்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக, தங்களுடைய நலனுக்காக, தாங்கள் வாழ்வதற்காக நல்ல மனிதர்களை நல்லது போல சொல்லி நலமல்லாத வழியில நடத்துகிறாங்க. உங்களுடைய ஆலோசனையினால ஒரு நபருக்கு கேடு வந்து விடக்கூடாது. உங்களுடைய வழிகாட்டுதல்னால ஒரு மனுஷனுக்கு கேடு வந்து விடக்கூடாது. அப்படி கேடு வரும் என்றால் உங்களால ஒரு உத்தம மோசப்படுத்தப்படுறான். அப்படி மோசப்படுத்தினா நீங்க வெட்டின குழியில இல்ல பாஸ்டர், நான் கொஞ்சம் அனுபவப்பட்டிருக்கேன், அநியாயம் பண்ணி கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ண நல்லா தானே இருக்கேன் பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு ஒரு வருஷம் கழிச்சு வருமா இருக்கும் பிரச்சனை. வேண்டும் என்கிற பரிபூர்ணம் வந்ததற்கு பிறகு அவர் வேதனைகளை என்ன செய்வார்? பகிர்ந்து கொடுப்பார். வேதனைகளை பகிர்ந்து கொடுத்துருவார். வேண்டும் என்கிற பரிபூர்ணம் வந்ததற்கு பிறகு வேதனைகள் என்ன செய்யும்? இன்னும் நமக்கு நம்ம அநேகருக்கு வேண்டும் என்கிற பரிபூர்ணம் வரல. இந்த பரிபூர்ணத்தை யார் தரணும்? அவசரப்படக்கூடாது. இருக்கும் யாரு காத்திருக்கும்? கர்த்தருக்கும் அது பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்துன்னா நான் நினைச்சபடியே எனக்கு என்ன செய்தார். ஆனா என்ன செய்யணும்? கொஞ்சம் இன்னைக்கு நினைச்சு இன்னைக்கு செய்யக்கூடாது, இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு செய்யக்கூடாது. இருக்கட்டும், போகட்டும், 1 வருஷம் போகட்டும், 2 வருஷம் போகட்டும், 3 வருஷம் போகட்டும். யாருக்கு தெரியுமல்லவா? ஆண்டவருக்கு தெரியுமல்லவா? கால் துணிந்த மரம் தப்பி நடப்பான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. அவசரப்படுறவங்க எதையுமே சரியா வந்து செய்து முடித்துக் கொள்ள முடியாது. அவசரப்பட்டு காரியங்களை செய்துட்டு ஆண்டவரை இதை ஆசீர்வதிங்கன்னா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? உனக்கு அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு நாள் அல்லவா வந்து இருக்கிறது. அதற்குள்ள நீ வந்து ஆசீர்வாதத்தை எதாயிரம் பண்ணி யாரையாயிலும் ஏமாற்றி நீ வந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அநியாயமாக அடுத்தவர்களை ஏமாற்றி நீ ஒரு வயலை வாங்கினா அந்த வயலை எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கும்? அடுத்தவர்களை ஏமாற்றி ஒரு வீடை கட்டினா எப்படி நிம்மதியாக வந்து இருப்ப? அடுத்தவர்களை ஏமாற்றி ஒரு வாகனத்தை வாங்கினா அதுல எப்படி நீ நிம்மதியாக வந்து போக முடியாது. நீதி உத்தம மார்க்கத்தான தற்காக்கும். நீதிதான் வந்து உதவுமா? பணம் உதவாது. பணம்லாம் விட்டுரும். பணம்லாம் கைவிட்டுரும். உறவுகளெல்லாம் கைவிட்டுருவாங்க. டாக்டர் கைவிட்டுருவார். எல்லாரும் கைவிடும் போது கர்த்தர் மட்டும் கைவிடாமல் இருந்தால் போதும். அதை கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னா சவுலை யார் கைவிட்டுட்டா? கடைசியில் யார் கைவிட்டார்? தேவன் கைவிட்டார். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போல இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். சொல்ல போனால் தாவீதுக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றவன். சீனியர் வந்து யார் தான்? சவுல் தான். ஆனா சவுலை விட்டு தேவனுடைய கிருபை என்ன செய்ய விலகினது. தாவீதை விட்டு தேவனுடைய கிருபை என்ன செய்யல, விலகல. இந்த சவுல் என்ன செய்தான்? கடைசியில் அழிஞ்சிட்டான். ஆவியை பரிசுத்தாய் பெற்றவனாக இருந்தாலும் என்ன செய்தான்? இன்றைக்கு அக்கிரமத்தையும் அநீதியையும் அநியாயத்தையும் செய்துட்டு அநேகருக்கு கேட்டையும் துரோகத்தையும் செய்துட்டு ஊழியக்காரங்க வாக்குத்தை கொடுக்கும்போது எனக்கு தான் பேசினார் இல்லையா? சோத்திரம். அதை கேட்டு சோத்திரம் கூட நல்லா தான் இருக்கும். அப்படி வந்து என்ன செய்யாது, நடக்காது. என்ன செய்யறாங்க? ஏமாந்து போயிடாதாங்க. தேவனுடைய ஆவியானவர் எதற்காக உங்களிடத்தில் இருக்கிறாருன்னா நீங்கள் வேறு மனுஷர்களாக மாறும். நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. நான் உங்களை இதுக்கு மேலே வைக்க முடியாமல் நான் உங்களை விரும்பவில்லை. வரப்போகிற நாள்களில் இந்த பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை குறித்ததான காரியங்களை என் அதிகமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, வழிகாட்டுவாராக. நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமையினால் உங்களை நிரப்பும்படியாக விரும்புகிறார்.
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிலே அசைவாட இடைபட நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இடைபட ஒப்புக் கொடுங்கள். அதிசயமே அவர் அவதாரோ, அதிலும் இனிமை அவர் உபகாரோ. அதிசயமே அவர் அவதாரோ, அதிலும் இனிமை அவர் உபகாரோ. அவரை தெய்வம் கொள்வது காக்கியம், அவரில் நினைத்து இருப்பது சாக்கியம். அவரை தெய்வம் கொள்வது காக்கியம், அவரில் நினைத்து இருப்பது சாக்கியம். கர்த்தாவே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியார் எங்களோடு இடைப்பட்டு பரிசுத்த ஆவியார் நம்முடைய வார்த்தைகளை தந்தி நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினுடைய வல்லமை ஆனது ஒவ்வொருவரை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தினுடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து கர்த்தாவே, இந்த உயிரோடு இருக்கிற இயேசுவின் நாமத்தை நாங்கள் தெய்வமாக தொழுது கொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவே எங்களுக்கு உதவி செய்து நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆறுதல் அங்கீகரித்த தேவன் மீன் ஆசீர்வதித்தீரே, நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைப்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவினுடைய பலனையும் உற்சாகத்தையும் கர்த்தர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. வராமஜனங்கள் வந்தால் அழைத்து வாருங்க. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷருடைய சதி செயல் ஆலோசனைகளுக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சை கிரிகள் மேற்கொள்ளாதபடி எல்லாரையும் விலைக்கத்தை காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய பாதுகாவலை கத்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபைதாங்க. வருகை இருக்குமானால் உண்மை எதிர்கொண்டு வரத்தக்கமான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நாமே வழிநடத்தி கொள்ள வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலங்களை செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை எங்களுக்கு இன்றுதான், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நிலைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே.